Hello friends, என் பேர் பாலா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டைலர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Vivo Z1 Proன்ற புது மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் விவோ பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணாங்க தெரியல, ஒரு கிளாஸ் ஹேண்ட் பேட் டிசைன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா விவோ இங்கே ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே. சாம்சங் M40 கொடுத்த மாதிரியே விவோ Z1 ப்ரோலேயே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கான ப்ரொடெக்ஷன் பற்றி பார்த்தோம்னா விவோ டிஸ்பிளேக்கான ப்ரொடெக்ஷன் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த டிஸ்பிளே எந்த ஒரு கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் தான் வரப்போகுது. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைலில் Snapdragon 712 CPUவும் Adreno 616 GPUவும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இந்த Snapdragon 712 CPU வந்து ஒரு 10 nanometer ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண ப்ராசஸர். இதனால் நம்மளுக்கு என்ன லாபம்னா இந்த ப்ராசஸர் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த Snapdragon 712 Realme 3 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 710ம் அப்புறம் Redmi Note 7 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கிற Snapdragon 675 ரெண்டு ப்ராசஸரோட பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செட்டப் பற்றி பார்த்தோம்னா விவோ Z1 Proவில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பேக்கில். இந்த ட்ரிபிள் கேமரா என்னென்னா ஒரு 16 MB மெயின் கேமரா, ஒரு 8 MB அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் ஒரு 2 MB டெப்த் சென்சாரை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா செட்டப் பற்றி பார்த்தோம்னா இங்கே தான் விவோ மற்ற மொபைல் கம்பெனிங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்காத பஞ்சுவல் டிஸ்பிளேவோட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் விவோ போனால் எப்படி அவங்க கேமராவை செல்ஃபிக்காக மார்க்கெட் பண்ணுவாங்கன்னு. அதுவும் இந்த மொபைலில் ஒரு 32 MB கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க்கெட் எந்த லெவலில் இருக்கும் போது நான் எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்த்தோம்னா விவோ Z1 Pro மொபைலில் ஒரு 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜரையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா இந்த 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ரிவர்ஸ் சார்ஜ்னால் ஒன்றுமே இல்லை, உங்கள் மொபைலில் OTG யூஸ் பண்ணி மற்ற மொபைலில் சார்ஜ் பண்ணுறது தான் ரிவர்ஸ் சார்ஜ். விவோ இந்த மொபைலை ஒரு 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB + 64GB வேரியண்ட், 4GB + 128GB வேரியண்ட், அது மட்டும் இல்லாமல் 4GB + 64GB வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னா விவோ இந்த Z1 Pro மொபைலை ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB + 64GB மாடலை 15,000 ரூபாய்க்கும், 6GB + 64GB மாடலை 17,000 ரூபாய்க்கும், 6GB + 128GB மாடலை வெறும் 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற விவோ ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மொபைலோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். இந்த மொபைல் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த Snapdragon 712 ப்ராசஸர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த 5000 mAh பேட்டரி, கூடவே ஒரு 18 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எனக்கு பிடிக்காத ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பிளாஸ்டிக் பில்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேக்கு எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை, இன்னமும் மைக்ரோ USB தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே டைப் சிக்கு மாறிட்டு இருக்கும்போது விவோ இன்னும் மைக்ரோ USBல இருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் இதை மாற்றியே ஆகணும். அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டைலர் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. டாடா.